ஆர்ப்பாட்டங்களை அறிவித்த விஜய் அதில் பங்கேற்று இளைஞர்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் அக்கம்பாக்கம் கிராமத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோவின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் கட்டப்பட்ட திருமண கூடத்தை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக செயல் தலைவருமான துரை வைகோ திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்ளாட்சி பிரதிநிதிகளின் செயல்பாடு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நன்னடத்தைக்கு காரணமாக அமையும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எஸ்ஐஆருக்கு எதிரான தாவேகாவின் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளாதது குறித்த கேள்விக்கு, பல லட்சம் இளைஞர்களின் கனவாக இருக்கும் விஜய் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு இளைஞர்களை எழுச்சி பெறும் வகையில் செயலாற்ற வழிவகை செய்ய வேண்டும் எனவும், இதனை மாற்றுக் கட்சியை சேர்ந்த தாங்கள் கூறக்கூடாது, அவருடன் பயணிக்கும் அவரது கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் என்டிஏ கூட்டணி என்பது அயோக்கிய கூட்டணி என காட்டமாக பேசினார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம். அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதான் இளைஞர்கள். அதே வேளையில அரசியல் வேறு, சினிமா வேறு. அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பயணம். ஒரு இதுல அவர் வெற்றி பெறணும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும். அதே வேளையில் இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துக்கிட்டாதான் அவங்க இயக்க தோழருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவங்க இயக்கம் நடத்துற நிகழ்ச்சிகளை கண்டிப்பா அவரு கலந்துருக்கணுங்கிறத என்னுடையது. அவங்க இயக்கத்தில் இருக்கிற பிற தலைவர் நிர்வாகிகள் அவருக்கு சொல்லுவாங்க. நான் இன்னொரு இயக்கத்தை சாதனை சொல்லக்கூடாது. தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கும் கட்சி தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறும் என தேனியில் நடைபெற்ற பரப்புரை நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பரப்புரை நிகழ்ச்சியை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக ஏமாந்து கொண்டே இருக்கணுமா என கேள்வி எழுப்பி, இந்த முறை அது நடக்காது, தேமுதிக யார் என்பதை வரும் தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம் என அதிமுகவை மறைமுகமாக சாடினார். மேலும் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அந்த கூட்டணி தான் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் கருத்து தெரிவித்தார். தேர்தல் நிரூபிப்போம் சொல்லி கேட்டுக்கிறேன். 2026 தேர்தல் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறோ அந்த கூட்டணி தான். புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எஸ்ஐஆர் குறித்தும் தேர்தல் நேர செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்ஐஆர் மூலம் பாஜக வெளிமாநிலத்தவர்களை சேர்த்து விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர் என்றும், சிறுபான்மை பட்டியலின ஓபிசி எம்பிசி வாக்குகளை எடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு, தேசிய கட்சியில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியின் மேலிடம்தான் முடிவு எடுக்கும் என்று தெரிவித்த அவர், அதிமுக பாஜக எழுதி கொடுத்ததை வாசிப்பதாக விமர்சித்தார். மேலும் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும், 2029 தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமராக பதவி ஏற்பார் என்றும் தெரிவித்த அவர், எஸ்ஐஆர் பணிகள் ஏன் மழைக்காலங்களில் தொடங்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். மிகவும் ஜாக்கிரதையாக இதை செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் கோட்டை விட்டுவிடக்கூடாது. வெளிமாநிலத்தவருடைய வாக்குகளை இங்கு சேர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதை முறியடிக்க வேண்டும். நம்முடைய தகுதியான வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவதற்கு அனுமதிக்க கூடாது. தகுதியற்றவர்களை சேர்ப்பதற்கும் அனுமதிக்க கூடாது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், ஓபிசி, எம்பிசி இந்த வாக்குகளை எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஓமலூர் அருகே தந்தையை சம்பட்டியால் அடித்து கொலை செய்த மகனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பல்பாக்கி கிராமத்தைச் சேர்ந்த சேகர் தீக்குச்சி தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இதில் தூத்துக்குடி மாவட்டம் கடலையூரை சேர்ந்த பால்சாமி மற்றும் அவரது இரண்டாவது மனைவி செல்வராணி ஆகிய இருவரும் 5 மாதங்களாக வேலை செய்து வந்துள்ளனர். மேலும் இவர்களது மகன் மனோகரன் கடந்த 1 மாதமாக பெற்றோருடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று மதுபோதையில் வந்த மனோகரன் தந்தை பால்சாமியுடன் தகராறில் ஈடுபட்டு
அருகில் இருந்த இரும்பு சம்பட்டியால் தலையில் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பால்சாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஓமலூர் போலீசார் பால்சாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மனோகரனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தென் அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி கனகாம்பரம் திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது சென்னையிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை வழியாக திருச்சி நோக்கி சென்ற டேங்கர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் விபத்து காரணமாக சாலையோரம் கவிழ்ந்த லாரியில் இருந்து வெளியேறிய டீசலை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தாங்கள் வைத்திருந்த பாட்டில் மற்றும் குடங்கள் மூலம் நிரப்பிக் கொண்டனர். இந்த விபத்து காரணமாக திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.